Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இதுக்கு முன்னாடி நம்ம falafel எப்படி பண்ணுறது, அதாவது சன்னா வடை சொல்லப்போனால் நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கு சைடாக ஹம்மூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு டிப் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுவும் சன்னாவில் பண்ணுறது தாங்க. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சன்னா ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4 விசில்ஸ் அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப குழையவும் கூடாது. பாருங்கள், இப்போ 4 விசில்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட சன்னா குக் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் அந்த ஷேப் அப்படியே தான் இருக்குது, குழஞ்சி போகல. ஸோ இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இருக்க ஸ்கின்னை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. இது எதுக்காக அப்படின்னா இது நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக இருக்குங்க. அதுக்காக இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இது பண்ணுறதுக்கு இன்னொரு பேனில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ நம்ம ஹம்மூஸ் ஒயிட் கலரில் இருக்கும், அதுக்காக ரோஸ்ட் பண்ணுங்கள். பட் கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். இந்த ஆறின எள்ளை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பவுடர் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வேக வச்சு ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சன்னாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த ஹாட் வாட்டர் எதுக்கு அப்படின்னா அந்த ஹம்மூஸ் நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இது கூட நான் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்ரு. கொஞ்சம் திக்காக இருக்கனால நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்ல க்ரீமி டெக்ஸ்சருக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பூண்டு ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணாதனால கார்லிக் பவுடர் திரும்ப ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஃப்ரெஷ் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜீரகத்தை ஃப்ரெஷ்ஷாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே லாஸ்ட்டாக பவுடர் இருக்கனால ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட ஹம்மூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது அந்த falafel கூட வச்சு சாப்பிடுவாங்க. நான் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிரெட்ஸ் கூடவும் இதை டிப் மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நம்ம ஊருக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.